வெல்கம் பேக் டு மை சேனல் மணி ஏர்னிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பியோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அப்டேட்ஸ் தான் இது. அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய டவுட் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓ கம்பெனி அந்த கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்குவீங்க. ஜாயின் பண்ணி தானே இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான வீடியோ நம்ம எஸ்பிஓ வெப்சைட்டில் இருக்கும். அந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க குரூப்பில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கணும். அவங்க அதில் சேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் சேட் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அந்த குரூப்லேயே அதில் சொல்லுங்கள். ஸோ அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸை தருவாங்க. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாம் ரெக்கார்டட் வீடியோவாக இருக்குன்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்களா? மோஸ்ட்லி ரெக்கார்டட் வீடியோஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே லைவ் கிளாஸஸும் எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு பேசிக் தான் சொல்லித்தராங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. லைவ் கிளாஸஸும் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக போக போக அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ தான் கிளாஸஸ்னால் ஸ்டார்டிங்கில் யாரும் நினச்சிட வேணாம். நீங்கள் இதுக்காக ஃபீஸ் பே பண்ண கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் சொல்லித்தராங்க. அவங்க ஒரு ஸ்டடீஸ்னு எதை பற்றின ஒரு ஸ்டடீஸ்னு எடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணும்போது அதில் பேசிக்கான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். மேஜரான விஷயங்கள் பின்னாடி தான் சொல்லி தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் எல்லோரும் கொடுத்துருக்க கிளாஸஸ் ஒரே நாள் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 2 கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய யூசஸை மொத்தமாக எல்லாம் சேர்த்து கரெக்டாக கற்றுக்கிற மாதிரி அவசரமே இல்லை. கடகடன்னு முடிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? பொறுமையாக கற்றுக்கோங்க. கரெக்டான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லோரும் நல்லா கற்றுக்கணும். இது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தில் உடனே யாரும் எடுத்தவொடனே இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அது உங்களுடைய விருப்பம். இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தவொடனே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யாரும் போவேனாங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கற்றுக்கணும். அதுக்கு எப்படியோ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். தெளிவாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் அடிக்ட் ஆகிற விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை அது உள்ளே போயிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இதை பற்றி யோசிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான பேசிக் கிளாஸஸ் தான் இது. அப்படியே கிளாஸஸ் கன்டினியூ பண்ணுங்கள். முழுசாக எல்லாத்தையும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் மெயில் ஐடி வரலன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த குரூப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணேன், எனக்கு மெயில் ஐடி கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அதை அவங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சம் பேட்ச்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ யாரும் அவசரப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவங்கெல்லாம் முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெண்டிங் இருக்கா இல்லை கரெக்டாக முடிஞ்சிருச்சாங்கிறது அந்த இடத்துல தான் ஷோ ஆகும். அந்த இடத்துல பெண்டிங்னு இருக்கும். ஸோ அப்ரூவ்னு வரணும். அவங்க எஸ்பிஓ கம்பெனி அந்த கம்பெனிக்கு கரெக்டாக அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ்னு வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெண்டிங்னு இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் அப்ரூவ்னு வந்துட்டால் மட்டும்தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கம்பெனிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் ஒரு சிலருக்கு அப்ரூவ் வராமலே உங்களுக்கு அந்த கம்பெனி சைட்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம். அது சில மிஸ்டேக்னால அந்த இடத்துல அப்படி ஷோ ஆகாமல் போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகலாம் நீங்கள் பீப்புள்ஸ் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். சில நேரத்துகளில் மிஸ்டேக்காக இப்படியே ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு ஆயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே அது கரெக்டாக அனுப்பிச்சிட்டாங்கன்னா மெயில் வந்திருக்கும். அப்படி மெயில் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு இன்னும் மெயில் வரலன்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கூடி சீக்கிரம் இதெல்லாம் கரெக்டாகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அப்டேட்.
ஸோ என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ தேங்க்யூ.